FJ is equal to கமருதீன் in a different formங்கிற மாதிரி தான் நம்ம ஒரு ஜட்மெண்ட்க்கு வருவோம். சோ எனக்கு அதுல என்ன பிரச்சனைனா, கமருதீன் இஸ் ஆல்சோ திவாகர், பார்வதி இஸ் ஆல்சோ திவாகர். எல்லாருக்கும் அதே சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. லைக் இந்த மாதிரி இவங்களை நீங்க ஒரு ஆங்கிள் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமா இவங்க இருக்காங்க. அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு உங்ககிட்ட. என்னத்த பேச சொல்றது? நீங்க FJ = கமருதீன் நீங்க சொல்றீங்க சரியா? FJ சீன்ல இருந்து தூக்கிட்டு திவாகர் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி பாருங்க. அவ்வளோ எப்படி சொல்றது, ஒத்து போகும். சேம் ஆட்ரிபியூட்ஸ், கேரக்டர் ட்ரேட்ஸ். இப்போ திவாகரை தூக்கிட்டு பார்வதி சைட் பை சைடு வச்சு பாருங்க, லிட்ரலி சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதே லைக் வேண்டா வெறுப்புக்கு எல்லாரையும் உசு பெத்துறது, தேவையில்லாத வார்த்தைகள் விடுறது, காரி துப்புறது, எப்படி சொல்றது, வயலன்ஸ் இன்ஸ்டிகேட் பண்றதை தவிர மற்றது எல்லாமே பார்வதி பண்ணுவாங்க. லைக் அதெல்லாம் இருக்கு. லைக் அந்த ஒரு குரூப்பே யார்கிட்ட எல்லாம் நம்ம கிட்ட பிரச்சனை இருக்கோ, they all share the same traits that we don't like. அது மாத்தவே முடியாது. எனக்கு என்னமோ பாரு உங்களில் யார் அடுத்த வனிதா அப்படிங்கிற போட்டி போடுற மாதிரி இருக்கு. இவரு கமரு உங்களில் யார் அடுத்த பாலாஜி முருகதாஸ் சசினுக்கு போட்டி போடுற மாதிரி இருக்கு. இவங்க 2 பேருமே நெகட்டிவ் ஷேட் தான். ஆனா அவங்க இந்த 2 கேரக்டர் பிக் பண்ணி நம்ம அந்த ரோல் பிளே பண்ணா சேனல் நமக்கு நல்லா வில்லன் கோட்டா கொடுத்துருவோம்னு பிளே பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு கமரு மேல இருக்கிற மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, அவர் இப்படி தப்பு பண்றதெல்லாம் தாண்டி அந்த கொடுக்கப்பட்ட ரோல் அவர் சரியா பண்ண மாட்டேங்கிறாருன்னு தான் எனக்கு தோணுது. இல்ல கமரு அவருக்கு என்னன்னா, வெளியே என்ன பேசுவாங்க, வெளியே என்ன நினைப்பாங்கன்னா ஒரு பயம் டே 1ல இருந்தே இருக்கு. அதனாலதான் அடிக்கடி கேமராவை போய் பார்த்து பேசுறது அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, லாஸ்ட் 3 வீக்ஸா பாக்குறேன், ஒரு 6 பேரை மட்டும்தான் லாஸ்டா திரும்ப திரும்ப பாக்குற மாதிரி இருக்கு. இந்த கெமியா இருக்கட்டும், ஸோ மற்றவங்க எல்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க. திரும்ப திரும்ப அவங்களே பார்த்து அதுவே எனக்கு ஒரு இரிட்டேஷன் ஆகுது. இப்ப சபரின்றாங்க, அவன் வீக்கெண்ட்லயும் வரமாட்டேங்கிறான், வீக் டேஸ்லயும் ஏதாவது ஒண்ணு பண்ணி கிளவுட் மாதிரி போயிடுறான். ஸோ அதை பத்தி ஏதாவது இருந்தா நீங்க ஏதாவது சொல்லுங்க, நான் கேட்கிறேன். பட் எனக்கு தெரியல, ஒரு 6 பேர்த்த மட்டும்தான் எனக்கு திரும்ப திரும்ப பாக்குற மாதிரி இருக்குது. கமருதீன் லாஸ்ட் 3 வீக்ஸா அடிக்கிறாங்க, பார்வதியும் லாஸ்ட் 3 வீக்கா அடிக்கிறாங்க, எவ்ரி வீக்கெண்டும் திவாகரை பாயிண்ட் அவுட் பண்றாங்க. ஸோ அதர் தென் ஒரு 3 கண்டஸ்டன்ட் போட்டா ரிமைனிங் இருக்கிற 10 பேர் என்ன பண்றாங்க? ஆக்சுவலா போன வாரம் அவங்கள அந்த அன்கம்ஃபர்டபுளான கண்டென்ட் பண்றாங்க அப்படின்றத நல்ல விளையாடே கேட்டிருக்காரு. அது எபிசோட்ல காட்டல, ஷூட்டிங்ல கேட்டிருக்காங்க, அதை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. கண்டஸ்டன்ஸ் அங்க என்ன பண்றாங்கன்னா, யாருமே கண்டென்ட் கொடுக்கல, யாருக்கும் விளையாட தெரியல, அதனாலதான் யாரும் ரசிக்க மாட்டாங்க ஷோவை. ஸோ என்ன சொல்றது, நீங்க பார்வதி கமருதீன் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த கெமிய, அடுத்தடுத்த வீக்குக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஐயா, நான் எதிர்பார்த்த ஆட்கள் பேர் கேட்டீங்கன்னா செத்துருவீங்கய்யா. ஆதிரையும் அரோராவெல்லாம் எதிர்பார்த்தையா. ஆதிரைக்கு மிஸ்யூ ஆதிரைன்னு ட்விட் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அதே கேக்குறீங்க. முதல் நாள் பார்வதிக்கு வர நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு நல்ல கவிதையெல்லாம் எழுதி வச்சீங்க. ஆதிரை என் குதிரை வெயிட் பண்ணது அவுட் சைடு, சீக்கிரம் வந்துரு அப்படி இப்படி எல்லாம் கவிதையெல்லாம் எழுதி போட்டேன். போட்டிருக்கேன். அவன் அடுத்த வாரம் என்ன பண்ண போறானோ அதை வச்சு அவன் எத்தனை பேர் நடிக்க போறாங்களோ தெரியல. இல்ல அந்த பாயிண்ட் அவுட்ல இருந்து லைவா ஓபன் பண்ண ரம்யாக்கு ஆயில் மசாஜ் பண்ணிட்டு இருக்காரு. அடே நான் லைவ் பாக்கணும்னு வரணுமா, இல்ல யாருக்காவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாதானே எனக்கு கொஞ்சம் பயாசா இருக்க முடியும். இல்லாட்டி நானே ஒரு வீக்கெண்ட் விஜய் சேதுபதி மாதிரிதான் எவனையாவது குடிச்சு வாரம் வாரம் ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. யாருக்காவது ஒருத்தருக்கு நான் பயாசா இருக்கணும்ல. சரி, நான் ஒரு கேள்வி கேக்குறேன். நடுவுல பார்வதி சிரிச்சிட்டு இருந்தது, அதுக்கு அதெல்லாம் கேட்டாரு இல்லையா, கரெக்ட் தான். அவங்கள செருப்பால் அடிச்சது, ஐ மீன் கேள்வி கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு, சரியா? ஆனா இதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அது பேர் என்ன, ஒருத்த நடுவுல வாய்ஸ் ஓவர் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தானே, அவர் சொல்றதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தானே, அவன் பேர் FJ.
அவனை ஏன் கேள்வி கேட்கல அப்படின்ற ஒரு கேள்வி என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டேவே நான் சொல்லிட்டேன், எஃப்ஜேக்கு பிக் பாஸ் தனியா ஒரு கன்சர்ன் காட்டுறாங்க. அது நிறைய பேர் சேம் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் அது டிராவல் ஆகுதுன்னா எஃப்ஜேவை ஹோல்ட் பண்ணணும். ஒரே ஏன்னா நிமிஷம் இருங்க, அந்த ஒரு 90 80 நான் அதுதான் bro சொன்னேன். கோச்சுக்காதீங்க, ஒரே நிமிஷம் இருங்க. யாரோ ஸ்பேஸ பக் பண்றாங்க. 1.1k லிசனர்ஸ் காட்டுது. இது கிராஷ் ஆயிடுச்சுன்னா கோச்சுக்காதீங்க, திருப்பி ஸ்பேஸ் போட்டுருவோம். ஓகேவா? போனவங்கள பத்தி பேசலாம். அதாவது என்ன சொல்றது, நடந்து முடிஞ்சதை விடுங்க, நடக்க போறத பேசுங்க, வர்றவங்கள பத்தி பேசுங்க. நான் 6 பேர் போறாங்களாமே உள்ள, அவங்கள பத்தி பேசுங்க. அவங்க போறாங்க, அதான் உள்ள போறவங்களே சேர்த்து க்ளோனா மாத்திடுவாங்கன்னு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கண்டிப்பா 100% டவுட் வேணாம். இல்ல இருக்கிற ஆளுங்க அப்படி. நீங்க ஒரு அன்பு கேங்கா இருக்கட்டும், அவங்க செப்பரேட்டா இருக்காங்க. இவங்க இப்ப வரைக்கும் நம்மள பாத்துருக்கிறவனுக்கே புரியல யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு கூட இருக்கணும்ட்டு. புதுசா போறவங்க என்ன ட்ரை பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்ப திவாகர் அடிக்க ஆரம்பிச்சா திவாகருக்கு சிம்பத்தி போயிடும், அடிச்சவனுக்கு நெகட்டிவ் வந்துரும். வேற யார அடிப்பாங்க? அதான் பாரு இருக்காங்களே, அவங்கள அடிக்க வேண்டியதானே. பாருவெல்லாம் டேஞ்சர்ஸுங்க. இல்ல நீங்க பாரு அடிக்கும் போது இல்ல பாருக்கு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகும் போதெல்லாம் நீங்க போயிட்டு இன்ஸ்டா யூடியூப் கமெண்ட்ஸ் பார்த்தா பாசிட்டிவா இருக்கு. எனக்கு தெரியல அவங்களுக்கெல்லாம் எந்த சேனல்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க, வேற வேற எபிசோடு ஓட்டுறாங்களா? இல்ல இல்ல காசுங்க, பாரு மட்டும் இல்ல அங்க எனக்கு தெரிஞ்ச பசங்க வழக்கமா வந்து பியர் பண்ற பசங்களே எடுத்து வச்சு பண்ணிட்டு இருக்கானுங்க. அதே டீம் போன தடவை யாருக்கெல்லாம் பண்ணானுங்களோ அப்படியே எடுத்து வச்சு பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த தடவை நிறைய பேர் பண்ணிட்டு இல்லைங்க. இல்ல நேத்து குரூப்ல இருந்தாங்க, எங்களுக்கு ஒரு குரூப் இருக்கு. திடீர்னு காலையில வேக்கப் ஆகுறேன், ஃபுல்லா கமருதீன் போஸ்டா இருக்கு. நான் கேக்குறேன் 30 ரூபாயா 40 ரூபாயா ஒரு போஸ்டுக்குன்னு சொல்லுங்கடா, நான் கூட ஒரு கார் வாங்கிக்கிறேன், ஹெவியா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு வீடை கூட கட்டிக்கிறேன்னா எவனும் அதோட டீடைல்ஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்ல மேல் வந்திருக்கே, எனக்கு வந்திருக்கு, இளவரசிக்கு வந்திருக்கு, நிறைய பேருக்கு வந்து கமருதீன் டீம் கிட்ட இருந்து மேல் வந்திருக்கு. நானும் மெயில் ஐடி வச்சிருக்கேன், நான் மெயில் ஐடி போடல, அக்கவுண்ட் வச்சிருக்கேன். பாவம் பார்த்து பண்ணாங்கன்னா ஒரு போஸ்டுக்கு வீக்கெண்ட் இது மந்த் எண்டாவது கொஞ்சம் காப்பாத்துற மாதிரி ஒரு அமௌண்ட் உங்களுக்கு திடீர்னு இத்தனை பேர் கமருதீனுக்கு சப்போர்ட்டுக்கு வராங்களே, உங்களுக்கு புரிய வேண்டாமா? நான் இன்னைக்கு பார்த்தேன் இன்னைக்கு வந்து கேம்பெயின் ஸ்டார்ட் ஆனதை பார்த்தேன். எவனாவது கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு குரு எல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தாரு. சோ எனக்கு வந்து குரு மேல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இப்ப திடீர்னு வந்தானுங்க பாருங்க ஒரு கூட்டம், அப்படியே ஓவர் நைட்ல வந்து நேத்து வரைக்கும் விடிஞ்சோடனே அவங்களுக்கு இல்ல நைட் வந்து ஏதாவது ஒரு மந்திரம் போட்டாங்க இருக்கையா, நேத்து வரைக்கும் அசிங்கமா திட்டு இருந்தாங்க கமருதீனை, ஓகேவா? அதே பீப்புள் ஓவர் நைட்ல அப்படியே எல்லாம் பாவம் பாக்குறது, பரிதாபம் பாக்குறது, அது பண்றது இது பண்றது, ஃபயர் விடுறது, டே 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 அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொன்னாங்க என்கிட்ட. மத்த அதாவது என்ன சொன்னாங்க, முட்டாள கம்பேர் பண்றப்ப கோமாளி எனக்கு பெட்டரா தெரியறான்ட்டு. எனக்கு புரியல இது என்ன ஒரு கம்பேரிசனு. ஏன்னா அவனே ஒரு கோமாளிடா, நீ அவனுக்கு ஏன்டா சப்போர்ட் பண்றனா? முட்டாள கம்பேர் பண்றப்ப கோமாளி பரவாயில்ல. ஒரு வருமே பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு கமருதீன் ஸ்பேஸ், அது மாதிரி இருந்தது. கமருதீன் நான் சேனா ஒரு நிமிஷம், கமருதீன் நான் ஸ்பேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு பக்கத்துல. கொஞ்சம் கீழே போடுங்களே, நாங்க போய் எட்டி பார்த்துட்டு வரேன். இல்லங்க, இந்த கமருதீனுக்கு வந்து திடீர்னு பாவம் பார்த்துன்னு பேசின ஆட்கள் எல்லாரும் நோட் பண்ணிட்டேங்கண்ணா. எல்லாரும் நோட் பண்ணிட்டேன். ஒருத்தரையும் விட போறது இல்ல. இனிமேல்ட்டு ரெகுலரா கமருதீன் அடிக்கிற ட்வீட் தான். ஏங்க அவர் ரான் ரியலா இருக்காருங்க. அவரு ரான் ரியலா இருக்காரு. நேத்து வந்து அவருக்கு ஒரு டிஃபரன்ஸ் வந்து வச்சாங்க. என்னன்னா கோவத்துல அவர் வேர்ட்ஸ விட்டுறாரு, ஆனா நிஜமாலே வந்து மனசுல ஒண்ணுமே இல்ல ரிட்டர்ன் வந்து சொன்னாரு. ஓகேவா? இன்னைக்கு திவாகர் பேசினதுக்கு கமருதீன் என்ன சொன்னாருன்னா, உள்ள இருக்கிறது தானே வெளில வரும், உள்ள இருக்கிறது அப்படியே வெளில கொட்டுறாரே அப்படின்னு சொன்னாரு. இப்போ நான் கமருதீன் சொல்றதை எடுத்துக்கவா இல்ல கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ற ஆட்கள் சொல்றதை எடுத்துக்கவா?
வின் ஆர் லாஸ் பட் ஆல்வேஸ் சப்போர்ட் டு கமருதீன். அந்த அந்த ஒரு ஐயோ ஸ்லோகன் இருக்கு பாருங்க. உங்களுக்கு புரியுதா சைக்கிள் எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு பகதத்துக்கு ஓர வச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்றது ஐயா நீங்க கொஞ்சம் கவனிங்க. நீங்களும் கமருதீன் மாதிரியே பண்றீங்க, கொஞ்சம் கவனிங்க. நான் இப்பதாங்க அடுத்த வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி. அதுதான் அது என்னடா இவனுக்கு கமருதீன் அவர் கேம மட்டும் கெடுக்கல, வெளில அவருக்கு பிஆர் பண்ண ட்ரை பண்ற பசங்களோட கேமே சேர்த்து கெடுத்து விட்டுறாரு. இல்ல லாஸ்ட் மண்டே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே வீக்கெண்ட் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நல்லா இருப்பாருன்னு. இல்ல வீக்கெண்டுக்குள்ள ரெட் கார்டுக்கு அலர்ட் பண்ணிட்டாங்க. இல்ல அதான் ப்ரோ, நம்பி சப்போர்ட் பண்ண முடியல. 2 நாள் பண்ணா 3ஆவது நாள் வாய் விட்டு அவனே மாட்டிக்கிறான். வேற என்ன பண்றது? செம்மையா எதை டிஃபென்ஸா வச்சாங்களோ அதுவே வந்து அப்படியே வேர்ட் ஃபார் வேர்ட் எடுத்து செம்பால் அடிக்கிறான் இவனுக்கு. அவங்களுக்கு எடிட் ரெடியா இருக்குங்க. இந்த கௌதம் மேனன் சொல்லுவார்ல, நான் கேட்டது அவர் கொடுத்தது அப்படின்னு. நான் கேட்டது அசீம், அவர் கொடுத்தது கமருதீன். ஒரு 40 ரூபா ஒரு போஸ்டுக்கு இவ்வளவு வேணா பண்ணுவீங்க? நடுவுல வியனா ஆர்மி கொஞ்சம் தலை தூக்குச்சு பாத்தீங்களா? பிஆர்கா 2.0 தானே? அதுதானடா, அதேதான். வாரம் ஃபுல்லா தெளிவா அழகா பேசின இந்த பொண்ணு, வீக்கெண்ட் வந்தோடனே இல்ல சார் எனக்கு அப்படின்னு திரும்பி போயிடுச்சு. எதுக்குன்னு கேக்குறானா? ஐயோ அந்த டெய்லர் அங்கிள் டோன் ரொம்ப பீக் ஆகுதுங்க அப்பப்ப. வீக்கெண்ட் ஆனா முக்கியமான டாஸ்க் அப்பெல்லாம் இல்ல சார் இவங்க கூட எல்லாம் இருந்து விளையாடுறதே எனக்கு ஒரு மாதிரி இருக்க, எனக்கு வந்து கொஞ்சம் கரேஜ் வேணும் அப்படின்னு. எனக்கு புரியலையே. பிட்டர் காட் பாவக்காய் அழகா தமிழ்ல சொல்றது அழகா. இல்ல வீக்கெண்ட் வந்தா மட்டும் ஒரு புது என்ன சொல்றது, ஏதாவது ஒரு ஆவி புது இருந்தான்னு தெரியல. மத்த நாள்ல நார்மலா இருக்கா, வேலிட் பாயிண்ட்னு சொல்லிட்டு அவங்க ஆர்மி எல்லாம் இது பண்றாங்க. ஐயா அதுலயாவது ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும்ல. மட்டும் எனக்கு புரியல, ஜெனிலியா ஆவி ஏதாவது உள்ள புகுந்துருதா எனக்கு சத்தியமா புரியலைங்க. இல்ல அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும்ல. சரி அந்த வீக்கெண்ட்ல நீ அதை பண்ற, அதையாவது ஒழுங்கா ஃபுல்லா பண்ணணும்ல. நீ அத கூட வந்து ஒரு கண்டினியூட்டி இல்லாம பண்ணனா உன்னை நீ எப்படி சீரியஸா எடுத்துக்கிறதுடா? இல்ல 4 தடவை போட்டாங்களே பசங்களே, மத்த ஆர்மில இருக்கிறவங்க கிளம்பி போயிருவாங்க. ஹவ் இஸ் த கியூட்ன்ட்டு. ஏங்க எனக்கு வந்து இங்கிலீஷ்லாம் வேற சொல்லி தராங்க அவங்க, புது புது வார்த்தைகளா கத்துக்கிறேன் அவங்க கிட்ட இருந்து. எனக்கு ஒருத்தங்களுக்கு வந்து அந்த பேச வரல, அது எப்படி சொல்றது, இங்கிலீஷ் தெரியல அப்படின்றதுல ஒரு மேட்டரே கிடையாது. அது இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அது வெறும் மொழிதான். அது வந்து எப்ப வேணா கத்துக்கலாம், ஓகேவா? ஆனா தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்ச மாதிரி, அதுவும் வந்து ஒரு ஆக்சென்ட்டோட, இந்த ரொம்ப நாளா வந்து இதுல இங்கிலீஷ் பேசி டக்குனு தமிழ்ல மாறும்போது ஒரு ஆக்சென்ட் நம்மளே அறியாம வந்துரும்ல. அந்த ஆக்சென்ட்டை தான் மிமிக் பண்ண அவங்க ட்ரை பண்றாங்க, சரியா? அதை ட்ரை பண்ணும்போது அவங்க நடுவுல யூஸ் பண்ற அந்த இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் வார்த்தைகளே கிடையாது. they don't exist in any completion ஸ்போக்கிங் அப்படின்றாங்க. எனக்கு புரியல. I was speaking to him. அந்த கம்ப்ளீட்டேஷன் ப்ராசஸ்ன்றாங்க. எனக்கு டேய் நாடா டேய் கம்ப்ளீஷன் ப்ராசஸ் தான் சொல்றாங்களா? அப்படி கம்ப்ளீஷன் ப்ராசஸ் தான் கம்ப்ளீட்டேஷன். அதுவும் மட்டும் இல்ல, 2-3 வாட்டி சொன்னாங்க. நான் கூட நினைச்சேன் சரி ஒரு வாட்டி நம்ம தான் தப்பா கேட்டோமோன்னு. அதுல ஒரு கியூட்னஸ் இருக்கு, நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்க. கரெக்ட்டா கவனிச்சிருந்தீங்க. ஆலன் ப்ரோ பேசுனதுலயே வந்து சம் கியூட்னஸ் இருக்கு அந்த இல்ல எனக்கு ஒரு மேட் கூட சொல்லணும். அந்த கீழே லிஸ்ட்ல இருக்கட்டா சரி, இந்த கமருதீன் ட்வீட் போடுறவங்கன்னா அட்லீஸ்ட் ட்வீட் அப்படியே போடுறீங்க, நிறைய கொஞ்சமாச்சும் மாற்றி கொடுங்க. அப்பவாச்சும் தெரியுதான்னு பார்ப்போம். அப்படியே பச்சையா இல்ல அப்படியே பச்சையா போடுறீங்க, காப்பி அடிச்சு இப்ப அது தெரியுது கிளீனா காசு கொடுக்கதான் போடுறீங்கன்னு. கொஞ்சமாச்சும் மாத்தி உங்க ஸ்டைல போடுங்க, அதை கிளியர் பண்ணாலும் தெரியும். இதுல யாராவது கமருதீன் ஃபேன்ஸ் இருந்தா கேட்டுக்கோங்க. 40 ரூபாய் எல்லாம் வேணாம், ஒரு 25 ரூபாய் கொடுங்க, நான் இந்த வீக்கெண்ட் வரைக்கும் ஓட்டிக்கிறேன். நான் 50 ரூபாய் வாங்கி தரேன். நான் 50 ரூபாய் வாங்கி தரேன். ட்வீட் பண்ணுங்க இவானாக்கு நான் போறேன். வியானாக்கா சரி இவங்க எல்லாம் அடிக்கிறதுக்கு எவ்வளவு வாங்கி தருவேன்? அடிக்கிறதுக்கா பாடி சப்போர்ட் பண்றது ஈஸி, அடி வாங்குறது கஷ்டம், புரிஞ்சுக்கோங்க. இல்ல ஒண்ணு இல்ல, கடைசியில இது O+ முடிய போகுதுன்றது தெரிஞ்சிச்சு.
அனந்த் கம்முனு ப்ரோ உங்க கிளியர் பண்ணலான்னு ஃப்ரீடோ இருக்கேன். ஏதோ டே கை 5000 தூக்குனாங்க. ரூபாய் எவனுக்கு கிடைக்கும்? டே 5000 ரூபாய் கிளியர் பண்றதுக்கு வேற மாதிரி நான் நெக்ஸ்ட் இயர்ல 100 முடிவு நாள் பண்ணிட்டேன். கணக்கு போட பிக் பாஸ் 15 ஸ்டார்ட் லட்சம். ஆகுறதுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் ஒட்டிடலான்னு இருக்கேன். சப்போர்ட் பண்றேன். ஒரு 15000 கொடுங்க. ஏதோ பால் காய்ச்சு ஒரு பீரு காய்ச்சுன்ட்டு நான் பாட்டுக்கு என் வாழ்க்கைய வாழ்ந்துடுறேன். எவ்வளவு அடினாலும் வாங்கிக்கிறேன். மனசாட்சி வித்துறேன். மனசாட்சி நீங்க எப்படி உள்ள விக்கிறீங்களோ மாதிரி நான் வெளியே வித்துடுறேன். வெளில வச்சுக்கிறேன். இல்ல அனந்த் சொல்லுங்க ப்ரோ சரி. அவங்க ஃப்ரிடா அவங்க கை தூக்கிட்டு இருந்தாங்க. ஃப்ரிடோ எப்படி சொல்றது தெரியல அவங்க பேரு. ஃபிர்தௌஸ். அவங்க ப்ரோ ஆமா. நீங்க கொஞ்சம் வியானா மாதிரி பேசுங்களேன், கேட்க நல்லா இருக்கு. ஷோவை விட இங்க கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம பேசுங்க, கரெக்டா இருக்கும் வாய்ஸ் மேட்ச். ஆமா, வியானா மாதிரியே பதில் சொல்றீங்களா? ஐயோ, அது ஒருத்தர் யாரோ பண்ணி காமிச்சானே வியானா மாதிரி பேச சொன்னோன்னு. யார் பண்ணி காமிச்சாத? நீங்க இல்லையா? இல்ல ஷோல யாரோ வியானா மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னோன்னு யாரோ பண்ணாங்க. துஷார். ஓகே ஓகே. இன்னொன்னு போன சீசன்ல சொல்லக்கூடாது, அதுவே வேற வழியில நம்ம அதுலயே இருந்து இன்னும் வர முடியல இந்த பக்கம். அதுல ஒருத்தர் பேசுறதும் தனித்தனியா தெரியும். ஒருத்தரோட ஃபேஸ் தெரியும். ஒரு எடிட் பண்ணா கூட அவங்களுக்குன்னு ஒரு எடிட் பண்றதுக்காகவாது கிளிப்பிங்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதுல கசகசகசன்னு இருக்கு. யாரோட பேசுறதுமே தெளிவா வெளியே கேட்க மாட்டேங்குது. ஒரு மார்க்கெட் மாதிரியும் இருக்கு. நைட்டு 12 மணில இருந்து காலையில 8 மணி வரைக்கும் வியனாவோட லவ் எடிட்டா வந்துட்டு இருக்கும். நீங்க அதை நோட் பண்ணிருக்க மாட்டீங்க. அப்படிங்க இப்போ ஜாக்லின் இருக்காங்கன்னா அவங்கள ட்ரோல் பண்றதுக்காகவாது அவங்க பேசுறது தெளிவா வந்து ஒரு கிளிப் எல்லாம் கிடைக்கும். இப்போ முத்துக்குமரன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸ், அவரு பேசுறத எல்லாரும் சைலண்டா கேட்பாங்க, அதுக்கப்புறம் பதில் சொல்லுவாங்க. இதுல ரொம்ப கிளம்சியா ஒரு மாதிரி ஒரு தெளிவில்லாத மாதிரி இருக்கு. ஒரு யார பாக்குறதுனே தெரியல. ஏன்னா குறுக்க மறுக்க போய்கிட்டும், கேமரா முன்னாடி வந்து கத்திக்கிட்டும், அந்த வாட்டர்மெலன் ஸ்டார்லாம் வந்துட்டு அவர் ஃபேஸே வந்து கேமரா முன்னாடி வந்து காட்டிட்டு போறனால தனியா தெரியுது. ட்ரீம்ல கூட டாஸ்க்ல கியூசியா இருந்தனால தெரிஞ்சது நல்லா தெளிவா. எனக்கு தெரிஞ்சு வாட்டர்மெலன் ஸ்டார் தான் ட்ரீம்ல வருவாருன்னு நினைக்கிறேன். ஏங்க பாக்கும் போதெல்லாம் அவர் தான் கேமரா முன்னாடி வந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரமா கமருதீனை வந்து நீங்க எல்லாம் கழுவி ஊத்துனீங்க. அவரோட வீடியோஸ் எல்லாம் போய் டவுன்லோட் பண்ணி வச்சேங்க. ஷோ ஸ்டார்ட் ஆனப்ப நம்ம வரிசையா போடுவோம். நான் நோட் பண்ணேன். பண்ணிட்டு நீயாமா இந்த முடிவு எடுத்திருக்கேன்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் நீ வந்து பேக் பாரு ஒரு 4வது நாள் அன்னைக்கு இவங்க கூட சண்டை போட இல்ல வரும்போது நம்ம பார்த்தேன். நிறைய பேர் பார்த்தேன். அவ்வளவு சொல்லி துஷாருக்கும் கமருக்கும் அவங்களாவே பேக் வாங்குறாங்க ஒவ்வொன்னா. ஆமாங்க, அதுவும் துஷார் வந்து பார்வதிய வந்து அன்னைக்கு நைட் வந்து ஒரு மாதிரி முறைச்சு பேசியிருப்பாரு. அன்னைக்கு நைட்லாம் ஃபயர். நானு இவன் தான் கப்படிக்கணும், இவன் தான் ஜெயிக்கணும், பார்வதி இந்த அளவுக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும் அந்த ட்ரீமுக்குலாம் போய். இல்லங்க, எனக்கு 2 குழந்தை இருக்குங்க. என்னங்க ஃப்ளோல வருதுங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு இதா இருந்தது. என்னடானா இப்போ 3 வாரம் ஆகியும் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நம்ம ஏங்க வேண்டியதா இருக்கு. ஒண்ணுமே யூஸ்லெஸ், எதுவுமே யூஸ்ஃபுல்லா இல்ல. எல்லாமே யூஸ்லெஸ்ஸா இருக்கு. ஏதாவது பாக்குறதுக்கு கூட ஒரு குளிச்சு நல்லா ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. அது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய கவலையா இருக்கு. பார்வதி மட்டும்தான் நல்லா ட்ரெஸ் பண்ணுது, ஆனா பார்வதி எனக்கு பிடிக்கல. என்ன பண்றது? ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா எனக்கு அரோராவையும் பார்வதியும் ரொம்ப பிடிக்கும்னா லைக் பாக்க ரொம்ப அழகா இருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா, அந்த 2 டைப்ஸ் மை டைப் ஆஃப் கேர்ள்ஸ். ஓகேவா? ஆனா இவங்க 2 பேரை பார்த்தா எனக்கு உச்சகட்ட கோபம் வருது. அந்த அளவுக்கு என்ன வெறுப்பேத்தி வச்சிருக்காங்க. முடியல. இல்ல நான் எனக்கு ஒரு ட்வீட் போட்டோ கடந்து போயிடுறேன். ஆதிரையை மட்டும் வெளியே அனுப்புறீங்களே, அரோராவையும் வெளியே அனுப்பிட்டா சப்ஸ்கிரைபர் பண்ண மந்த் வேற பெண்டிங் இருக்கு. பேலன்ஸ் 1 வீக் ஆகுது பாத்துக்குவேன். ஏங்க ஒரு 2 நாள் பாக்கும்போது நல்லா இருந்ததுங்க. இப்பெல்லாம் பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? சப்ஸ்கிரிப்ஷன் மிஸ் ஆகுது இல்ல. ஏன் ப்ரோ மேக்கப் எடுத்துட்டாங்களா? இல்ல மேக்கப் இல்லாம நல்லாதான் இருப்பாங்க 2 பேரும்.
அவங்க ஃப்ரீடா உங்களுக்கு ஒரு ஆன்சர் ஆக்சுவலி நீங்க இப்ப ஃபீல் பண்ணீங்கல்ல, இவங்க யாரும் குளிக்கவே இல்ல, ட்ரெஸ் பண்ணலன்ட்டு. ஆமா. இன்னும் 6 பேர் உள்ள போறாங்கன்னப்போ எனக்கு அதுதான் ஒரியா இருந்துச்சு. தண்ணி பிரச்சனை வரப்போகுது. இல்ல 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 அதெல்லாம் வராது. அந்த விஷயத்துல பிரஜின் ரொம்ப கரெக்டா இருப்பாரு. அது கூட இல்லைங்க. ஆதிரை நேத்தோ முந்தா நேத்தோ குளிக்கலன்ட்டு ஒருத்தன் நைட்டு 12 மணிக்கு குரூப்ல மெசேஜ் போடுறான். காலையில இருந்து அவன் அதை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். வைல்ட் கார்டுல யார் வந்தாலும் சரிங்க, அதுல ஒருத்தர் பிடிக்கிறோம், அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து அவங்களுக்கு கப்பு வாங்கி தரோம். அவ்வளவுதான், இவங்க யாருமே வேண்டாம். வரவனும் க்ளோனா இருந்தா என்னங்க பண்றது? இவங்களையே சகிச்சிட்டோம், இனி எதை வேணா சகிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வர்றவங்களுக்கு எல்லாமே வாட்டர்மெலன் வந்து அவரோட ஆக்டிங் ஸ்கில்ல காட்டுவாரு. அதுலயே இல்ல ஒரு இல்ல வரவங்க 1 வீக் இல்ல இல்ல ஓடிரும். அதுக்கடுத்து வரவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, வெளியே இருக்க விஷயத்த சொல்லாம இருக்க முடியாது. ஏதாவது ஒரு க்ளூவோ ஏதோ ஒண்ணு கொடுத்துருவாங்க, இல்லைன்னா பிக் பாஸே சொல்லிடுவாங்க திவ்யா வெளியே கணேஷ் இருக்க. போறாங்கல்ல, திவ்யா கணேஷ் போறாங்களா, அவங்க கண்டிப்பா சொல்றாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சட்டு புட்டுன்னு பேசுற ஆள் தான். அது ஒண்ணு, அவங்க வெளியே என்ன இல்ல இல்ல நடக்குதுங்கறத திவ்யா தெளிவா கணேஷ் புரிய வந்து வைக்க சொல்லிடுவாங்க. கமருதீனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் ஒரு பிகினர்ஸ்ல நேத்து ரேண்டமா ஒரு வீடியோ காட்டுச்சு. அதுல வந்து கமருதீன் திவ்யா கணேஷுக்கு ஃபோன் பண்ணி ஒரு பிராங்க் பண்ற மாதிரி இருந்தது. இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? வேணாலும் உங்களுக்கு ஆமா வேணாலும் ஆமா அந்த ஒரு மெசேஜ் போட்டோ அனுப்புறாங்க. ஏங்க மெசேஜ் தாங்க அனுப்புறாங்க. இதுல நீங்க எப்படியும் வேணா எடுத்துக்க தேவையில்ல. மெசேஜ் அனுப்புறாங்க. மெசேஞ்சராவா? ஆமா. நல்லா இருக்குங்க. எனக்கு கூட லைஃப்ல டவுனா இருக்கு. 4-5 மெசேஜர் வந்தா லைஃப் நல்லா இருக்கும்னு பாக்குறேன். ஆனா அப்படி இந்த சொல்ல முடியாது. பிக் பாஸ்ல லாபம் ஒண்ணுமே கிடையாது. லாபம் யாருக்கு தெரியுமா? பிஆர் டீமுக்கு தான். இந்த ஓடாத கோட்ட சீசனை வச்சு அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் ஹைலைட்டே. அங்க அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு கண்டென்ட் கொடுத்தா அந்த கண்டென்ட் வச்சு சம்பாதிக்கலாம். கண்டென்ட்டே இல்லாம ஒருத்தர் அதை வச்சு பிஆர் பண்ணி இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டு சம்பாதிச்சுட்டு இருக்காங்கன்னா கிரேட்டரா நீங்களா? உங்ககிட்ட கத்துக்கலாம் இருக்கு நான் நிறைய. போஸ்ட்டுக்கு 40 ரூபாங்க. நான் கேட்கிறேன் 25 ரூபா கேட்கிறேன். இப்ப வரைக்கும் போஸ்ட் ப்ரோ அந்த ஜிபேல 1000 ரூபீஸ் கேட்பாங்களே அதுங்களா? கமருதீன் கேட்ட. ஆமா அதுதான் அதை சொல்ற விஷயம். ஆமா பார்த்தேன் அதை கேட்டா சொன்னேன் அதுவானு. என்ன இவ்வளவு சொல்லுங்க தமிழ் சொல்ல வந்தீங்க. செட் டீம்ல சேர போறீங்களா ரெண்டு பேரும்? பொழைக்கணும். பிடிக்காது எனக்கு. என்ன பெய்ட் லிசனர்ஸ் வச்சிருக்கீங்கன்னு ஒரு கம்ப்ளைண்டா வருது. ஆக்சுவலி அப்படிலாம் வைக்க முடியுமா? என்னது? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எவனோ ஸ்பேஸ பக் பண்ணுங்கிறான். இதோட 4வது ஸ்பேஸ் ஆரம்பிச்சாச்சு. அது எப்ப வேணா கட் ஆகலாம், இல்ல திருப்பி க்ளோஸ் பண்ணி ஓபன் கூட பண்ணலாம் வேணும்னா. அவங்க பக் பண்ணினே இருந்தாங்கன்னா திரும்ப பண்ணிட்டு தான் இருக்கணும். இல்ல ஸ்பேஸ் ஃபயரா போட்டு பேட்னா 10 நிமிஷம் தாங்க போட முடியும். 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான். நான் அரமணா பாத்துக்கிட்டு இப்படிதான் இருக்கு, புரியல. இல்ல நான் பார்த்து ஷாக் ஆயிட்டேன். இன்னும் 1000 பேர் இருக்காங்களா? அப்ப ஃபயரா போது போல ஸ்பேஸ் நினைச்சு உள்ள வந்தேங்க. பார்த்தா பார்வதி ஆராராவும் அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேலண்ட் கிட்ட இருந்து இதுதான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன பண்றது? இல்ல ஆலனோட ட்வீட் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். அவர் யாருக்கு சப்போர்ட் பண்றாருன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. ஒரு நாள் பார்த்தா ஒருத்தர் போட்டு அடிச்சுட்டு இருக்காரு. சரி, அவர் அப்ப ஆப்போசிட் கேங்க்கு சப்போர்ட் பண்றாரு. அடுத்த நாள் பார்த்தா ஆரை போட்டு அடிச்சுட்டு இருக்காரு. உங்களை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். கடைசியில கண்டுபிடிப்பேன் நீங்க யாருக்கு சப்போர்ட். 3 சீசனா பாத்துட்டு இருக்கோம். இங்க இருக்க யாருக்குமே தெரியல. நம்மளுக்கு பிடிச்சவரை சப்போர்ட் பண்ணா ஆர்டி அடிப்பேன். அவரவே அடுத்த நாள் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஐயோ ஆர்டி பண்ணிட்டோமேன்னு கையெல்லாம் கழுவ வேண்டியதா இருக்கு. நான் கமருதீனுக்கு போட்ட போஸ்ட் எல்லாம் வரிசையை போய் டெலீட் பண்ணிட்டேன் ப்ரோ. எல்லாரும் கழுவி ஊத்துறாங்களே, ஐயோ நம்மளையும் சப்போர்ட் நினைச்சு திட்டாங்கன்னா போயிட்டு சத்தம் இல்லாம அழிச்சிட்டு வந்துட்டேன். அதுதான் நல்லது. நம்மளுக்கு வேண்டாம். ஏங்க எனக்கு ஒரு கொஸ்டின், நீங்க ஏங்க வந்து ஒருத்தவங்க உள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு டெசிஷன் எடுக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் எனக்கு. அது சொல்லுதாங்க. ஏன்னா உள்ள இருக்கவங்க யாருமே பிடிக்கல.
இல்ல ஆனா எனக்கும் ஆனா கமருதீன் ஆனா நீங்க ரொம்ப ஹானஸ்டா சொல்றத நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் உள்ள இருக்கவங்க சொல்லிவிட்டா வெளில இருக்கவங்க வந்து திட்டுறீங்க. ஆனா வெளில இருக்கவங்களும் அததான் பண்றீங்கன்றத மட்டும் யாரும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அதான் இப்ப எல்லாம் டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காஜின்ற வார்த்தைய யூஸ் பண்ணி டேக் பண்ணிடுறாங்க எல்லா கப்புள்ஸையும். அது வந்து ரொம்ப தப்பா நான் பாக்குறேன். எனக்கு பொலிட்டிக்கலி கரெக்டா இருக்கணுன்றதுக்காக சொல்லல. பட் எனக்கு அது சொல்றது அந்த வார்த்தையே தப்பா படுது. இவங்க என்னமோ நல்லவங்க மாதிரி, இவங்க எதுவும் பண்ணாத மாதிரி அதேதான், இருக்கும். அதேதான். மத்த எனக்கும் அதான் கண்டஸ்டன்ஸ் தோணும். வந்துட்டு அதை சொல்றது. எக்ஸாக்ட்லி. உள்ள வந்து இப்ப அந்த பொண்ணு வந்து போயிட்டு அந்த பையன்கிட்ட கொஞ்சம் வந்து ஓப்பனா வந்து பழகிட்டா, உடனே வெளில வந்து அந்த பொண்ணு தப்பா பேசுறாங்க. ஆனா வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, அதையே வந்து எதனா ஒரு பொண்ணு பண்ணுச்சுன்னா, ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. எனக்கு புரியலையே! ஆமா. நம்மளுக்கு நடக்காத போது கடுப்பா இருக்கும் இல்லையா? ஓ! நீங்க அப்படி வரீங்களா? சரி, சரி, சரி. இல்ல நான் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்க. பட் எனக்கு இல்ல, இல்ல, புரியுது. இல்ல. இவங்கலாம் எதுக்கு உங்கள சொல்லல ப்ரோ. நாங்க ஜெனரலா இது சோசியல் மீடியால இருக்க ட்ரெண்ட் பத்தி பேசுறோம். அவ்வளோதான். ஆலன் என் வயசுல ஒரு பையன் இருக்கான்றத ஞாபகம் வச்சுட்டு பேசுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்களேன். நான் வந்து என் கூட போன தடவை வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு லேடிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்த பொண்ணுங்களை நான் ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்ல பாக்குறேன். கண்ட மெனிக்கு சொல்லு விட்டு விடுறாங்க துஷாருக்கும் கமருதீனுக்கும். அது ரொம்ப நார்மல். அவங்க பார்த்து ரசிச்சிருப்பாங்க இல்லையா, பார்த்து ரசிக்கிறாங்க, அதனால சப்போர்ட் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களோட தன்மை எப்ப தெரியுமா வெளில வருது, அவங்களே பார்த்து அட கருமம் பிடிச்சவனை இப்படி வெறுக்க வச்சுட்டியாடான்னு பேக் வாங்குறாங்க பாத்தீங்களா. அப்பதான் எனக்கு எனக்கு வந்து எனக்கு எப்படியும் வந்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வச்சிருந்திருப்பேன்ல, அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அவன் நடந்துக்கிறாங்கல்ல, அப்பதான் வந்து ஓகே ஃபைன். அது வந்து அது வேற, இது வேற. அது சம்பளம், அது அப்படி இல்ல ஆலன். இது எப்படி ப்ரோ? நீங்க வந்து பார்வதியையும் அரோராவையும் இப்ப சொன்னீங்களே அந்த மாதிரியா? மாட்டிக்கிட்டீங்க. என்னங்க சத்தமே இல்ல? பார்க்கு என்னங்க குறைச்சலு? நான் வரேங்க. இல்ல அவர் சொன்னாரு பெரிய சொம்ப தூக்கிட்டு நான் பார்வதியும் வரேங்க. அரோராவையும் பிடிச்சிருந்தது, பார்க்கு என்னங்க குறைச்சல்? இப்ப பிடிக்கல அப்படின்னு. ஓ பாதிவே குறைச்சல் தான். பாதிக்கு என்ன குறைச்சல் எனக்கு புரியல. ஆர்டர் போட்டிருக்க சொம்பு. நாங்க யாரும் குறைலாம் சொல்லலங்க. அவர் இப்ப இவங்களை கிண்டல் ஒரு நிமிஷம் பண்ணதுனால சொல்றாங்க. ஒரு நிமிஷம் வாத்தி அந்த பஜாரி டெம்ஸ் சொன்னாங்க. அந்த சுபிக்ஷா சொன்னால ஒரு இதுல அது சொன்னேன். ஓ அது சொல்றீங்களா? ஓகே ஓகே ஓகே. பேசிட்டீங்க. அம்மா ஒருத்தர் போயிட்டுனா அந்த மேல நியூஸ் சேனல் ரிப்போர்ட் சொல்ற மாதிரி சொன்னாங்க காலைல. அது ஒரு நிமிஷம் யாருன்னா பேசிட்டீங்களா? லிஸ்ட் இவங்க வராங்க. ஓகே பாய் 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 கைஸ் பாய். சக்தி போயிட்டாங்களா? இவங்க சக்தி இங்க போயிட்டீங்க. அதுவே வந்துட்டீங்களா? எனக்கு இது பிரச்சனை இல்லைங்க. இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா ரம்யா ஜோ திண்டுக்கல்ல ஃபேன்ஸ் கிளப், ரம்யா ஜோ புதுக்கோட்டை ஃபேன்ஸ் கிளப்லாம் வருதுங்க. அதெல்லாம் பார்க்க சரி அவங்களாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஃபைன் தான். இவங்க பிக் பாஸ் குள்ளே இறங்கிட்டானுங்க. முன்னாடிலாம் ரீல்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அதாவது போட்டியா வருது. இவானா ஆர்மி, திவாகர் ஆர்மி, அப்புறம் வந்து இவங்க ஆர்மி, 3 பேர் ஆர்மி அடிச்சுக்கிறாங்க இன்ஸ்டாகிராம்ல. யார் ரீல்ஸ் நல்லா போடுறாங்க. ரெவினு ரம்யா பெங்களூர்காரங்க தானே? ஆமா ஆமா. ஆக்சுவலா நேத்து எபிசோடான்னு தெரியல. அப்போ ஃப்ரெண்ட் பேசிட்டு இருந்தாப்ல. அந்த டைம்ல வந்து கெமி என்ன ஸ்லாங்ல என்ன கேவலமான ஸ்லாங்ல பேசுற அப்படின்னு சொன்னா. கேட்டீங்களா அத? தெரியல ஜி. முன்னேற்றம் நினைக்கிறேன். திருட்டுத்தனம் அப்படின்னு சொன்னதுக்கு தானே? இல்ல இல்ல அது கிடையாதுங்க. யார்கிட்ட பேசுனா பிரவீன் என்ன கேவலமான ஸ்லாங்ல பேசுற அப்படின்னு சொன்னாங்க. கேட்டேன். அப்படி சொன்ன மாதிரி தெரியல. இல்ல இல்ல இருக்கு பார்த்தா தெரியும். அது 24/7ல இருக்கும். இதுல இருக்காது. ஆக்சுவலா பெங்களூர் தமிழ் ஆக்சுவலா அப்படிதான் இருக்கும். எப்படி கேவலமாவா? இவங்க கன்னடாவே பேசுனாங்க. கன்னடா கூட பேசினா நடுவுல பிக் பாஸ் கூட வான் பண்ணாரு தெரியுமே. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. விஜய் சேதுபதியா அந்த ரம்யா ஜோ ரொம்ப மட்டமா பேசுறத பத்தி கேட்கவே இல்லை. எல்லாரையும் வார்ன் பண்ணாரு.
அந்த பொண்ணு இஷ்டத்துக்கு வார்த்தை விடுது. ஆனா அந்த பொண்ணு ஒண்ணுமே சொல்லல. அந்த பொண்ணு நேத்து காயின் வாங்குறப்போ ஒரு கியூட்டா ஒண்ணு பண்ணாங்களே, அத பாத்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ரியானாவ மிஞ்சி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதேதான். அத பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது சொல்ல போய் அதை ஏதாவது ரிப்ளை பண்ணி எதுக்குன்ட்டு விட்டுருப்பாரு. இல்லையா இதுக்கு மீறியுமா கமருதீனை ரோஸ்ட் பண்ணணும், இல்ல இது பத்தாதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல கமருதீனுக்கு இன்னும் தேவைன்னு நினைக்கிறீங்களா? தேவை அவனுக்கு. இல்ல கமருதீன் இருக்கிறதுலயே அவங்களுக்கு தெரியும்ல, பிபி ஓகே கொண்டுட்டு போலான்னு சொல்ற ஒரே கண்டஸ்டன்ட் கமருதீன் தான். அவரை இப்ப வெளியே அனுப்பிச்சு விட்டா இருக்கிற மொத்த கேங்கும் அன்பு அந்த கனி கேங்ல இருக்கு. எப்படியும் சண்டை போட மாட்டாங்க, கண்டென்ட் கிடைக்காது, ஆதிரையும் எலிமினேட், வேற யாரை வச்சு போடுவாங்க? இல்ல நான் வெளியே அனுப்புறதை பத்தி பேசல, நான் ரோஸ்ட பத்தி பேசுறேன். ஏன்னா அவரு இந்த பொம்பளை பொறுக்கின்னு சொன்னாரு, அதை பத்தி எதுவும் சொல்லல. அப்புறம் இந்த சுபிக்ஷா இதை பத்தி அவங்க ஜெயிலுக்குள்ள இருந்து அவங்க வளர்ப்பை பத்தி அவங்க வந்த இடத்தை பத்தி பேசினாங்க, அதை பத்தி ஒன்றும் சொல்லல. பேசினாங்க அதுல வந்து அவங்க இவளா அந்த மாதிரி அது சமுதாயத்தை பத்தி பேசினாங்களா? ஈஸியா ட்ரிகர் ஆகுற பர்சன். சோ அவருக்கு ஹெவியா டோஸ் கொடுத்து அவரை சைலண்ட் ஆகிட்டா வேற யாரு கண்டென்ட் கொடுப்பா? அந்த ஒரு क्वेश्चन இருக்குல்ல. சேனல் சைடு யோசிக்கிறது தான் இது பார்க்க முடியும். ஓகே நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் வீக்ல கெமி வருவான்னு நினைச்சேன். ஓகே கெமி ஃபயரா எடுத்துட்டு போவாங்கன்ட்டு. பட் அவங்களே சைலண்ட் ஆனதுக்கு அப்புறம் எப்படின்னே சொல்ல முடியாது. இல்ல இப்ப அவங்களுக்கு கமருதீனுக்கும் கம்பு சுத்திட்டு அதுக்கு ஒரு ஆர்மி அதுக்கு ஒரு ஸ்குவாடு வருது, அது வந்துட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அது என்னன்னா அவங்க பேசினது வந்து இந்த இதை ஓட்டுக்காண்டி பேசினாங்கன்னு ஜெயிலுக்குள்ள வச்சு சொன்னாங்கல்ல. சுபிக்ஷா வந்து இந்த ஓட்டுக்காண்டி தான் மீனவங்கள் இதை பேசுது அப்படின்னு சொல்லி சொன்னா. ரெண்டு கமருதீனும் பார்வதியும் பேசிட்டு இருக்காங்க. அதை அப்படியே ரைட்டுன்ற மாதிரியே இவங்களும் இந்த ஆர்மியும் சொல்லுது. அது சொல்லிட்டு போகுது, அது அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காண்டி சொல்லிட்டு போகுது. ஆனா அவங்க மைண்ட் செட்டுமே அதே மாதிரிதான் யோசிக்குமா? நான் ஆடியன்ஸை சொல்றேன். எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிட்டு அதுக்கு ட்வீட் போட்டுட்டு இருப்பாங்க. சோ நம்ம தெரியும் அது ஃபேக்கா தெரியுது, அது ஒரு பிஆர் ஒர்க்கு, ஒரு 10 பேரு அது ஒரு குரூப் அது பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இதுக்கு அடுத்து என்ன ஃபைட் வந்தாலும் அவங்க கமருதீனுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறாங்க. இல்ல அது ஒரு வேளை பிஆர் ஒர்க்கா இருந்துச்சுன்னா ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இதுவே அவங்க மைண்ட் செட்டே அப்படின்னா அது இதுதானே, இனி வர்றது ரொம்ப டாக்ஸிக்கா தானே இருக்கும். அதான் ட்விட்டர்ல நிறைய கமருதீன் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி போக வேண்டியது. அது கரெக்ட் தான். சரி நீ வர்ற ஒயில் கார்டு ஏதாவது கண்டென்ட் சொல்லுங்க மதன். இல்ல பேசிக்கா இந்த சொல்றது நெகட்டிவிட்டியை வந்து பாசிட்டிவிட்டியா அவங்களுக்கு பாசிட்டிவிட்டியா இருக்கும் சில பேருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த மாயாவோ இந்த மாதிரி அவங்க பண்றதெல்லாம் வந்து சரின்னு நினைச்சு, சரின்னு அவங்களுக்கு தெரியும் தப்புன்னு, பட் அதுக்கு வந்து அவங்க சொல்றது அது ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க, உள்ள போயிடுவாங்க. அது கண்டென்ட்டா பார்த்துக்குவாங்க. கேட்டா வந்து இது கண்டென்ட்டா பார்த்துட்டு ப்ரோ, நான் வந்து உள்ள கேமை பார்க்குறேன், பிக் பாஸ் நான் வந்து ஒரு இதுவா பார்க்கல, சமூக சார்ந்து பார்க்கல, நான் அப்படி பார்க்கல இது பார்க்கல, நான் வந்து ஷோவை தான் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு சொல்றது பாயிண்ட் வச்சுப்பாங்க அவங்க. அது நெகட்டிவிட்டி இருக்கு உங்களுக்கு அதிகமா சப்போர்ட் வரதுக்கான காரணமா தான். அவ்வளவு கூட யோசிக்க தேவையில்ல. நீங்க நார்மல் ஆடியன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சுபிக்ஷாவை பார்த்து இப்படி தோணுமான்னு கேட்டீங்கன்னா 100% தோணவே தோணாது. இதெல்லாம் இவங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வெறுப்பாயிடுச்சு. அந்த கடந்து வந்த பாதை சொல்லும் போதே அவங்களுக்கு வெறுப்பாயிடுச்சு. அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதை வந்து கொஞ்சம் நெகட்டிவா மாத்தி விடணும், அதுக்கு ஒரு நெகட்டிவ் ஷேட் கொடுக்கணுன்றதுக்காக ட்ரை பண்றாங்க. அது உள்ளேயும் ட்ரை பண்றாங்க, வெளியும் ட்ரை பண்றாங்க, ஒர்க் ஆகாது. சுபிக்ஷா நாளைக்கு ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள சந்தோஷமா போட்டு முதல்ல அடிக்க போறது நான் தான். ப்ரோ அந்த டாமினேட்டிங்னு சொன்ன அந்த விஷயம் சொல்றீங்களா? புரியல. டாமினேட்டிங்னு சொன்னாங்கல்ல அவங்க கதையில, அப்படி இருந்தேன் காலேஜ் டைம்ல மாமா சாவறதுக்கு முன்னாடி, அது சொல்றீங்களா? இல்ல அது இல்ல, இவங்க கதை சொன்னதே அவங்களுக்கு பிடிக்கலன்றாங்க. அந்த கமருதீனுக்கும் குடும்பத்துல இருந்து வந்து இவ்வளவு இடத்துக்கு வந்து நான் முன்னேறி வந்திருக்கேன், இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி சொல்றதுனால அது உண்மை. அது வந்து அது அவங்க கதை, அவங்க லைஃப்ல நடந்திருக்கு. அது இன்னும் அந்த லைஃப வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க அப்பா நிஜமாலே வந்து அவர் ஒரு மீனவர். இன்னைக்கும் அவங்களோட யூடியூப் கண்டென்ட் நீங்க எடுத்துன்னு போய் பாத்தீங்கன்னாலும் அவங்க நிஜமாலே கடலுக்கு போயிட்டு என்ன நடக்குதுன்றத வீடியோவா எடுத்து போட்டுதான் அவங்க கண்டென்ட்டே, அவங்க லைஃபே அதுதான்.
இன்ஸ்டால பாத்திருக்கேன். எனக்கு எனக்கு என்ன புரியலன்னா, ஒருத்தவங்களோட லைஃபை இப்போ கரண்ட்லி இதுதான்ற பட்சத்துல அவங்க வந்து அதை அவங்க கதையில ஷேர் பண்றதுல என்ன தப்புன்னு கேக்குறேன். நான் இந்த மீனவ மீனவ சமூகத்தை நான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்றதுல என்ன தப்புன்னு நான் கேக்குறேன். அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். எனக்கு அது புரியலையே. அதைத்தான் அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இதை ஓட்டுக்காண்டி தான் சொல்றாங்க, மீனவர் குடும்பத்திலிருந்து வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அத அவங்க சொன்னா பேஸ் பண்ணி யார் ஓட்டு போடுறாங்க முதல்ல? அப்படி போடுற மாதிரி இருந்திருந்தா எவ்வளவோ காமனர்ஸ் வந்து ஜெயிச்சிருப்பாங்களே. இங்க செல்லா வருது எல்லாமே வந்து அந்த சிம்பத்தி பேஸ் பண்ணி எல்லாம் செல்லா வருது கிடையாது. இங்க யாருக்கு நல்லா ஏமாத்த தெரியுதோ, யாரு வந்து காய்ச்சி மூஷன் கத்துறாங்களோ, யாரு கோமாளித்தனம் நிறைய பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு அதிகமா விழுது. சோ அந்த ஒரு 50 நாள் தாக்கு பிடிச்சிட்டா இது அவங்களுக்கு ஓட்ட மாறாதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்களோட ஐடென்டிட்டி ஃபர்ஸ்ட் 50 நாள் அந்த 50 நாள் அவங்க தாண்டறதுக்கு அவங்களோட உழைப்பு தான். அந்த நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் கிடையாது. இப்போ திவாகர் எடுத்து பாருங்களேன். he has nothing to offer to the society. நல்ல விஷயம் சொல்லி ஆஃபர் பண்றதுக்கு லிட்டரலி there is nothing. ஆனா அவருக்கு ஓட்டு விழலையா? எதை வச்சு விழுது? நாங்கெல்லாம் இருக்கோமே. ஜாதி ஓட்ஸ் இருக்குன்னு சொல்லவானா? அதுக்குன்னு ஜாதி ஜாதி ஓட்லாம் இல்ல ப்ரோ. இருங்க அந்த மாதிரி சொன்னா எவ்வளவு கேனத்தனமா இருக்கு கேக்குறதுக்கு. ஆனா நேத்து ஒரு ஸ்பேஸ் போட்டோம். நேத்தா முந்தா நாள் நீங்க ஒரு ஸ்பேஸ் போட்டீங்க இல்ல, அதுல ஒருத்தர் கமெண்ட் பண்ணாரு, படிச்சிருக்கீங்க இல்லதானே? அது என்ன கமெண்ட் பண்ணாரு? ஓப்பனா சொல்ல வேண்டாம், பட் அவரு திவாகரை சப்போர்ட் பண்ற எதனாலன்னு ஒரு கமெண்ட் போட்டாரு இல்லையா? முக்குளத்தோரு அப்படின்ற ஒரு விஷயத்த போட்டு கமெண்டா போட்டிருந்தாரு ரிப்ளைல. ஆமா, அப்படியும் இருக்காங்க. ஓகே, திவாகர் ஐயோ ஐயா, திவாகருக்குள்ள அந்த வெறி இருக்கு ப்ரோ. நான் கவனிச்சேன் இன்னைக்கு. ஐயா அது வந்து பார்த்தோனே கண்டுபிடிக்கிறது யாரியா? அது வேப்பர். இல்ல நீங்க இல்ல அப்சரா இன்டர்வியூ கேட்டிருக்கீங்களா? அப்சரா சொல்லுவாங்க, அப்சராவும் நானும் மீனவ குடும்பத்துல இருந்து வந்தவன். நான் அதுக்காக சிவிஷ் கிட்ட சண்டை போட்டேன். பட் அது வந்து 1 எபிசோட்ல வரல. பட் நான் லைவ்ல பார்த்தோம் அது மாதிரி கிளிப்பும் வரல. பட் அப்சரா எல்லா இன்டர்வியூலயும் உட்காந்துட்டு அதை சொல்லிட்டு இருக்காங்க. தெரியல எங்க மிஸ் ஆகுதுன்னு நல்ல கண்டென்ட் புரியவே இல்லை. முத்துக்கு இது ஒர்க் ஆச்சுங்க. முத்துக்கு ஒரு 50 நாளைக்கு மேல அவர் வந்து இந்த மாதிரி வந்து தமிழ் பேசுறவரு, அந்த ஒரு வகையான ஒரு ஐடென்டிட்டி, மண்ணின் மைந்தன் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி உருவாச்சு. சுபிக்ஷா ஒரு 50 நாள் தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உருவாகும்னு பார்வதியும் கமருதினும் பயப்படுறாங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவருக்கு உருவானதுக்கு காரணம் அவர்கிட்ட ஸ்டஃப் இருந்தது. இவங்க யார்கிட்டயும் இல்ல. அவர்கிட்ட ஸ்டஃப் இல்லைன்னு சொல்லவே முடியாது. முதல் 3 வாரம் அவர் எதுவுமே பண்ணலன்னு என்ன அடி அடிச்சான் அவரை. நம்ம எல்லாம் உட்காந்து அவரை முக்கி எடுக்கல. ஆனா அந்த வந்து அந்த சிவாஜி மாதிரி ஒரு 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 பட காட்சி எடுத்து ஆனந்தி கூட சும்மா பெஜாரா இருந்துச்சு. அதெல்லாம் பேசும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும். மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். அவர்கிட்ட அந்த மாதிரி நிறைய இருந்தது. இப்போ நான் சுபிக்ஷா கிட்ட ஒரு டேலண்ட் அப்படின்னு எடுத்து வச்சு சொல்றதுக்கு சத்தியமா ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் வந்து கமருதீன் கிட்ட ஒண்ணு இருக்கு, நல்லா நடிக்கிறாருன்றது இருக்கு, சரியா? அது நிஜமா நான் எடுத்து சொல்லியும் இருக்கேன் ஸ்பேஸ்ல. ஆனா கமருதீனை வந்து நல்ல விஷயம் சொல்றதுக்கு ஒண்ணு இருந்தா கெட்ட விஷயம் சொல்றதுக்கு 10,000 இருக்கு. சுபிக்ஷா கிட்ட நல்ல விஷயம் சொல்றதுக்கு டேலண்ட் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைன்னா கூட அவங்க கிட்ட நல்ல விஷயம் நிறைய இருக்கு. அவ்வளவுதான். இப்போ கானா வினோத் வந்து நல்லா பாடுறாரு. ஆனா ஒரு நாள்ல அவங்க வந்து கமருதீன் கூடயும் அவங்க பேர் என்ன அடி வாங்கினாங்களே இன்னைக்கு, பார்வதியும் ஒரு நைட் அவங்க கூட உட்காந்து பேசின உடனே அவரோட டாக்ஸிக் சைடு வெளில வந்தது. இன்னைக்கு பாத்தீங்களா? அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த அளவுக்கு லைக் எப்படி சொல்றது, அப்படி இருக்கு. அந்த அந்த குணாதிசயங்கள் அந்த அப்படியே அவர்கிட்ட இருந்து ஒரு கெட்ட குணத்தை அப்படியே வெளில கொண்டு வருது. அப்படிதான் இருக்கு. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த வீக் எப்படி கலையரசன் தப்பிச்சான் எவிக்ஷன்ல? ஏன்னா அவன் புத்திசாலி. என்னையா பண்ணா? நான்லாம் அவன் தான் போவான்னு பார்த்தா ஆதிரி அனுப்புறீங்க. அவன் என்ன பண்ணான்னு கேட்க வச்சான்ல. கேட்க வச்சானா?
ஃப்ரைடே அப்படி அன்னைக்கு பார்த்தா ஃப்ரைடே அன்னைக்கு பண்ணா பாத்தீங்களா, கடைசியா தூக்கி பார்வதி கழுத்துல விட வச்சானே. அவ்வளவுதான் வீக் சேவா. அது போதும் அவனுக்கு. இதை யாராவது உள்ள சொன்னீங்கன்னா அவன் ஒண்ணு பண்ணல. அவன் வந்து பிக் பாஸையும் விஜய் டிவியும் விஜய் சேதுபதி ஒரு நிமிஷம் அவன் பிக் பாஸ் விஜய் டிவி கேள்வி கேட்கல. ஆதிரை கேள்வி கேட்டிருக்காங்க. அதுவே ஒரு இதுதான் கலை பண்ணது. ஆமா, கலை பண்ணது கேட்கவே இல்லைல்ல. கேட்டாரே, நான் சொன்னது புரியல உங்களுக்கு? எட்டி ஒதுக்குறீங்கன்னு கேட்டாரு. கேட்கல. இல்ல இவரு மதன் சொல்றது வேற. சொல்லியா? பிக் பாஸையும் விஜய் சேதுபதியும் கேள்வி கேட்டாருன்னு சொல்றாரு. நீங்க கொடுத்த டாஸ்கே சரியில்லை. என்ன டாஸ்க் கொடுக்குறீங்க? நான் உங்களுக்கு கேள்வி கேட்கல. நான் பிக் பாஸ் ஷோ நடத்துறோம் தான் கேள்வி கேட்கறேன்னு சொல்லி சொன்னாங்க பாத்தியா? அந்த மாதிரி கலை எதுவும் கேள்வி கேட்கல. கேட்டாருன்னு அவ்வளவு வெளியே போடல. அதுக்கு நீங்க லாஸ்ட் வீக்கே வெளியே அனுப்பி இருக்கணும்ல. அந்த மாஸ்க் டாஸ்க் அப்பதான் ஏதாச்சு அந்த மாஸ்க் போட சொல்லி. இல்லங்க அப்படிலாம் கேள்வி கேட்டாலாம் இல்ல. லாஸ்ட் வீக் நாமினேஷன் பிரி பாஸ்ல இருந்தாங்க. ஒரு நிமிஷம். லாஸ்ட் வீக் நாமினேஷன் பிரி பாஸ்ல இருந்தாங்க. தப்பிச்சிட்டாங்க. நாமினேஷன் இல்ல லாஸ்ட் வீக் வந்து. அது புரிஞ்சுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் வீக்ல ஆதரிக்கலாம் நல்லா ஓட்டு தான் விழுந்துச்சு. அவங்க அதுக்கப்புறம் உள்ள செயல்பாடுக்கு தான் இவ்வளவு இது இறங்கிருச்சு. மத்தபடி எல்லாம் கேள்வி கேட்டாலாம் இது ஆகாது. ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் வீக் அவ பேசினதுக்கு நான் சொன்னேன். டாப்ல இருக்காரு பிரவீன் எல்லாம். அதெல்லாம் பார்த்தா எனக்கு ரத்த கண்ணீர். நான் என்ன சொல்றது? ப்ரோ அது தெரியும் உங்களுக்கு. மணியோட ஓட்டு மணி வந்து பண்ணவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. 7-7ல எப்படி சொல்றது, ரொம்ப ரேர் தான் பண்ணதெல்லாம் கம்பேர்ட் டு அதர்ஸ்லாம். ஓகேவா? ஆனா அவன் செகண்ட்ல வந்தான்ல, அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்னன்னு நான் அவங்களுக்கு அன்றைக்கே சொல்லியிருக்கேன். அதே தான் இதுவும். ஓகேவா? பிகாஸ் ஆஃப் அங்க பாக்குற ஆடியன்ஸும் அதிகம் தமிழ் ஆடியன்ஸ் இன் கர்நாடகா. இல்ல ப்ரோ, அது மட்டும் இல்ல. இல்ல அது மட்டும் இல்ல. அவனுக்கு மாயாவை அதிகமா எதிர்த்து அதனாலயும் வந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியா சிம்பத்தி ஓட்டு வந்து அவங்க ரவீனா வீட்டுல இருந்து வந்தாங்க. அதுவும் அந்த ஓட்டு கலந்துதான் கடைசியா 2வது பிளேஸ் வந்தான். மத்தபடி ஆக்சுவலா மணிக்கு வந்து அர்ச்சனா மேல இருக்க வெறுப்புனாலையும் நிறைய பேருக்கு மணிக்கு ஓட்டு போட்டாங்க. அர்ச்சனா பண்றது முடியாம. அர்ச்சனா இல்லைங்க, மாயாங்க. ஐயோ இல்ல, மாயா விட்டுட்டு அர்ச்சனா பக்கம் இருந்தவங்க அர்ச்சனா கடைசி சில வாரத்துல பண்றதுக்கு தாங்க முடியாம நிறைய பேர் மணிக்கு மாறினாங்க. ஆமா ஆமா ஆமா. இல்லையா? அர்ச்சனா வந்து மாயா சைடு கொஞ்சம் அப்படி போன உடனே எல்லாரும் காண்டாயிட்டு பாதி ஓட்டு பிரிஞ்சிருச்சு. அர்ச்சனாக்கு ஓட்டு போனதுக்கு ஆப்வியஸ்லி அவங்களுக்கு நிறைய டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஓகே தான். ஆனா மேஜர் ரீசன் வந்து வேற ஒருத்தர். அவராலதான் வந்து அதுக்கப்புறம் அவங்க மாயா கூட திருப்பி செட்டு செஞ்சோடனே அது திருப்பி வெறுப்பாயி திருப்பி ஓட்டு ஸ்பிளிட் ஆயிடுச்சு. சரி, நம்மளுக்கு எதுக்கு அது வேண்டாம், அது வேணாம். அது கொஞ்சம் டிராமா சீசன். அது கொஞ்சம் வெளில வந்துடலாம் நம்ம. இன்னொரு தப்பு பண்ணிட்டேன் ப்ரோ. ஆதிரை வந்து எங்க ஊரு இல்லைங்க. என்னங்க நீங்க? ஐயோ, எங்க ஊர் பொண்ணுங்க, திருப்பூர். அதுக்காக ஒரு வாரம் ஓட்டு வேற போட்டேங்க. அதுவும் ரொம்ப குற்ற உணர்வா இருக்கு. ஒரே ஸ்கூல்ல படிச்சாங்கன்னு சொல்லிட்டு குரூப்ல ஒருத்தன் வந்து இருக்கான். குரூப்ல ஒருத்தன் இருக்கான். அவனும் ஆதிரையும் ஒரே ஸ்கூலாம் திருப்பூர்ல. அதுக்கெல்லாம் ஓட்டு போட சொல்லிட்டு இருந்தான். நான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஓட்டு போடல. இது மாதிரி நடந்ததே கிடையாது. எல்லா வீக்கும் வந்து நான் கரெக்டா அந்த 6 நாள் வந்து நான் பார்த்துட்டு ஓட்டெல்லாம் போட்டுருவேன். கரெக்டா அந்த நாள் ஃபுல்லா யார் என்ன பண்றாங்கன்னு பார்த்து ஓட்டு போட்டுருவேன். ஒரு ஓட்டு கூட இது வரைக்கும் நான் போடல. எனக்கு அவ்வளவு ஒரு உச்சக்கட்ட விரக்தியில இருக்க. இந்த வீக் ஃபுல்லா நான் போடல, யாருக்குமே போடல. ஏன்னா எனக்கு எல்லாருமே போகணும். எல்லாரும் போகணும்னா ஜனவரி வரை வெயிட் பண்ணணும். இன்னொன்னு ஒயில்ட் கார்டு வந்த பிறகும் இப்படிதான் இருக்குமா? அதுவாச்சும் நல்லா இருக்குமா? இல்ல, டாஸ்க் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்து அவங்களவே ட்ரிகர் பண்ணி அவங்களோட நல்லாதான் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? நல்லாதான் இருக்கு. டாஸ்க் எல்லாம் நல்லாதான் இருக்கு. அதை ஒரு இதா கொண்டு போறாங்க. நமக்கு பிடிச்ச அளவுக்கு யாரும் இல்ல. நமக்கு பிடிச்ச யாராச்சும் பிடிச்சிருந்தாதான் நம்ம பாக்குறதுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏதாவது அவங்க ஏதாவது செஞ்சா கொஞ்சம் நம்ம ஏதாவது சப்போர்ட் பண்றதுக்கு. நம்மள இந்த வட்டம் நீங்க எல்லாரும் கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டீங்க, நல்லா கதர்னீங்க. நான் சாந்தி பேசுறதை கேட்கணும். சாந்தி அழுவுங்க ப்ளீஸ். ஹாய் அலன். ஹலோ. ஐயோ, இவன் வேற கூட கூட பேசுறான். மதன் ஹாய். யாரி பேசுவாரா பேச மாட்டாரா? டெக்ஸ்ட் பண்ணாப்ல. ஆரி வீட்ல இருக்க பேச மாட்டாப்ல. இருக்கான், அதனால தான் சும்மா உட்கார்ந்து இருக்கான். ஓகே ஓகே.
ஓகே. நானு ஜென்ரலா கொஞ்சம் பொழக்க போனேன், பொளந்துட்டேன். இப்ப வந்து ஆலன் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஆனா, கனி மேல இருக்க வன்மத்தோட பேசக்கூடாது. ஜென் ஆ ஜென்ரலா. ஓகே. என்ன பாருங்க, ஆயா ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஸ்பேஸ்ல. இல்ல வன்மம் ஈக்குவலா இருக்கு. சோ அதனால அது வெளில வராது. யாரும் யாருக்கும் ஃபேன் இல்லைங்க. என்னோட ஜெனரல் கொஸ்டின் ஆலன் கிட்ட. அவ்வளோதான். சிம்பிள். ஓகே. இப்ப வந்து கமருதீனா ஒரே ஒரு அப்ரிசியேஷன் தான் மொத்தமாவே பண்ணாங்க. என்னன்னா, வினோத்துக்கு வந்து யாருமே குடுக்கல. அதனால நீங்க குடுத்தீங்க அப்டின்னாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் டே நடந்ததோட ரிஃப்ளெக்ஷன். அதாவது திவாகருக்கு வினோத் மேல இருக்க வன்மம்னால குடுத்தது. கரெக்ட்டா? அப்ப எஃப்ஜேக்கு வந்து பார்வதி. அதே காம்போ தான். அப்ப கனிகிட்ட அப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அதனால குடுத்தீங்க. அப்ப இருந்தது குடுத்தீங்க. அப்படின்னு கேட்டார்ல. அப்ப இதுவும் அதுதானே. இது 2ம் ஒண்ணு தானே. எனக்கு அது புரியவே இல்ல. உங்களுக்கு அது மட்டும் தான் டவுட்டா? வேற ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. அவர் என்ன சொன்னாரு? உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனைனா வந்து யாரும் உங்ககிட்ட ஏன் கிட்ட வரலன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லிட்டு. சரியா? போஸ்ட் போட்டுட்டேன். இருங்க. பாட்டில் ஏன் யாரும் அவர் குடுக்கலன்றது காரணமும் அதுதான். யாருக்கு? அவருக்கு, கமருதீனுக்கு. கமருதீனுக்கு இல்லங்க, வினோத்துக்கு. வினோத்துக்கு தானே ஓனர். இருங்க. கமருதீனுக்கு யாரும் பாட்டில் தரலன்னு அப்ரிசியேஷன் வாங்கினார், ஞாபகம் இருக்கா? அது வினோத்துக்கு ப்ரோ. கமருதீனுக்கு யாருமே பாட்டில் தரல, 2 பேர் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி அவரு இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல நான் நிஜமாலே அதை பாராட்டுறேன். இல்ல வினோத்துக்கு கமருதீன் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஆமாங்க எனக்கு புரியுதுங்க. வினோத்துக்கு பாராட்டு கொடுத்தா, வினோத்துக்கு கொடுக்க வேண்டிய பாராட்ட, சாரி, வினோத்துக்கு யாரும் பாட்டில் கொடுக்கலன்றத இவரு மட்டும் தான் கொடுத்தாருன்றத பாராட்டினாங்க. கரெக்ட். எப்பா எக்ஸ்கியூஸ் மீ ஆலன், நீங்க தான் வந்து ஏதோ நல்ல சரிங்க சூப்பருங்க. நான் ஒரு லைன்ல போனேன், அப்படியே இழுத்துட்டு. ப்ரோ நீங்க கமருதீன் ஃப்ரெண்டா ப்ரோ? ஆமா கொடுத்தாங்க. அப்புறம் கொடுத்தாங்கல்ல. ஐயோ மறந்துட்டேனே. அதுதான். நீங்க வந்து காஃபி குடிச்சீங்களா ஆலன்? வரேன் இருங்க, நான் போயிட்டு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே. எனக்கு நோவோ இவரும் கமருதீன் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன். மறந்து போயிடாரு. அடிக்கடி பேசுறது இல்ல இதுக்குதான் சாந்தியோ சக்தியோ ஏதோ கூப்பிட்டு அங்கிட்டு போயிட்டாருன்னா வருவார் நம்ம ஆலன். 2 மினிட்ஸ் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அப்புறம் ஆலன் உங்களிடம் இணைவார். சரி, அங்க போய் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அடிச்சிட்டு சேதுபதி போட்டு. ஏங்க கமருதீனுக்கு என்னங்க சிம்பத்தி ஆர்மி கிரியேட் ஆகிட்டு இருக்குது. வெறியாவது எனக்குலாம். அடிச்சதே பத்தலன்னு நீங்க விடுங்க. பாவம் ஃபிர்தோஸ் வாயில போட்டுக்கோங்க. பாவம் எல்லாம் சொல்லக்கூடாது. பத்தல, இன்னும் அதிகமா வாங்கணும். அந்த மாதிரி கமருதீனை பத்தி எல்லாரும் பேசணும், திட்டணும். கமருதீன் நேம் வந்து எல்லாருக்கும் நல்லா தெரியணுங்கிறதுக்காக தான் அவன் இந்த கிறுக்குத்தனமே பண்றான். நம்ம பேசிதான் இப்ப கமருதீன் எல்லா பக்கம் நெகட்டிவாவது அவர் வந்துட்டு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காரு. இல்லைன்னா என்ன தெரியுமா ஃபிர்தோஸ் ஆகும்? வாட்டர் மெலான இனிஷியலா யாரும் பெருசாவே எடுத்துக்கல. அவர் பண்ற கிரீப்பினஸோ வாட் எவர் அது அப்படியே டைல்யூட் ஆச்சுல்ல. அந்த மாரி டைல்யூட் ஆகி இன்னைக்கு சுபிக்ஷாவை பொழந்தாங்கல்ல, அந்த மாரி பொண்ணுங்க தான் தப்புன்னு பொழப்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதான் நடக்கும். இன்னொன்னு கமருதீன் சொல்லிட்டு இருக்காரு கேமரா முன்னாடி, பொண்ணுங்களுக்கு இங்க சேஃப்டி இல்ல, வாட்டர் மெலன் இப்படி நடந்துக்கிறாருன்னு. ஆனா சுபிக்ஷா போயிட்டு அவர்னால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, திவாகர்னால ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லும் போது திவாகர் பண்ற எல்லாமே மறைஞ்சிருது. ஏன்னா அங்க இருக்க பொண்ணுங்களே வந்து ஓகே நாங்க இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது திவாகர் பண்றது நம்ம திட்டி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்ப கமருதீன் அங்க சொன்ன விஷயம் உண்மைதான். அவன் நல்லவனோ கெட்டவனோ, அவன் அவர் மேல இருக்க கோவத்துல அவர் பண்ற விஷயங்களை சிலதை நோட் பண்ணி அவன் சொல்றான். ஆனா அத கூட வந்துட்டு நியாயம் பண்ணி பேச வரீங்களா? இல்ல கமருதீன் பண்றது தப்பு அப்படின்னு ஒரு மேட்டர் பேசியிருக்காரு அதே நேஷனல் டெலிவிஷன்ல. நல்லவரே கிடையாது. அவர் சொல்றத நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்க?
ஆஹா அவ்வளவுதான். அவங்க அதோட நல்லவங்க மேட்டர் முடிஞ்சு. இல்லைங்கிறதுக்காக இன்னொரு கெட்டவங்களை அவங்க சொல்றத வந்து நம்ம அக்செப்ட் இல்ல பண்ணாம இவனே போக ஒரு முடியாது. கெட்டவன். இப்ப ஒருத்தன் அவன் இன்னொருத்தனை பத்தி பேசும்போது அதை நீங்க கன்சிடர் பண்ணி இப்ப கெட்டவன்னு சொல்லவனா நீங்க நல்லவனா ஆக்குறீங்க. இல்ல இல்ல இவனையும் அடிக்கணும், அவன் யார காட்டி கொடுக்கறானோ அவனையும் அந்த அடிக்கணும். கூட்டு களவாணித்தனம் பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். இப்ப நம்ம கமர்தீனை ஆனா வந்து ஃபெர்தோஸ் இது பிரச்சனை தான். ஏன் தெரியுமா? இப்ப எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்றத நான் தான் சொல்லணும். இப்ப ஏதோ ஒரு கமெண்ட்டோ ஏதோ ஒரு விஷயமோ எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குதுன்றத நான் தான் சொல்லணும். இங்க இருந்து தேர்ட் பர்சன் வந்து ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா தோணுது, அதுதான் நம்ம ஆடியன்ஸ், நமக்கு அன்கம்ஃபர்டபுளா தோணுதுன்ட்டு நம்ம வெளில உழுந்து பரண்டுகிட்டு இருக்கோம்ல. இது கேள்வி கேட்கறவங்கள அப்படியே திருப்பி விரல் நம்ம பக்கம் திரும்பிடும். அவனுக்கே ஒன்னும் பிரச்சனை இல்ல, உனக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்டுருவாங்க. அதுதான் நடக்குது. இல்ல இல்ல நான் ஒண்ணு சொல்றேன். விஜய் சேதுபதி அதை அட்ரஸ் பண்ணாரு. எப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அண்ணான்னு கூப்பிட்டீங்க, அதுக்கப்புறம் எப்படி கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது ஏங்க அப்படின்னு கூப்பிட்டேன்னா அந்த பொண்ணு சொல்லுது. அவர் திரும்ப சொல்றாரு, எப்படி கூப்பிட்டீங்க, ஏங்கன்னு கூப்பிட்டதுனால உங்களுக்கு வந்துட்டு அவர் வந்து எல்லாத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு. ஏன்னா விக்ரமோட ஸ்கிரிப்ட் அது, அடிக்க வேண்டியது விக்ரம. பட் இங்க விக்ரம் அடிக்கணும்னாலும் சுபிக்ஷா அவங்க கேம் விளையாடுறாங்க, அவங்க கேரக்டர் வந்து அங்க தப்பா தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு விஜய் சேதுபதி சொன்னாரு, தெளிவா அந்த பொண்ணுக்கு புரியும்னு நினைச்சு சொன்னாரு, திரும்ப திரும்ப கேட்டாரு. சுபிக்ஷா நீங்க விளையாடுற கேம்ல வந்துட்டு நீங்க யாருன்னு தெரியும், பார்த்து பேசுங்கன்னு சொல்லி சொன்னாரு. வாட்டர்மெலன் கிட்ட அவங்க க்ளோஸா போகவும் தான் அன்னைக்கு ஃபுல்லாவே சுபிக்ஷா நேம் வந்துட்டே இருந்தது சண்டையில கூட. ஆனா அவரு வாட்டர்மெலன் அடிச்சா கண்டென்ட் கிரியேட் ஆகும், திவாகர் எல்லாம் அடிக்க மாட்டாங்கங்க. இந்த பிள்ளைங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ற வரைக்கும் இல்ல திவாகர் அடிச்சா அவர் திருந்திடுவாரு, அவர் அடுத்த வாரம் அப்புறம் எதுவும் செய்ய மாட்டாரு அவரு. இல்ல நான் சொல்றேன், அவர் அடிக்கிறதும் வேஸ்ட், அவரை எது சொல்றதும் வேஸ்ட். ஆனா இவங்க நீங்க ஓடி வின் பண்ணேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க மாஸ்க் டாஸ்க்ல, யாருமே உங்க மாஸ்க் எடுக்கல. சோ அது மாதிரிதான், அப்படியே அவரை விட்டாருன்னா அவரே ஒரு 6வது வாரமா 7வது வாரமா கிளம்பிடுவாரு. அவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டு அவருக்கு டைட்டில் வாங்கி கொடுத்துட்டு திரும்ப நம்ம தான் ஸ்பேஸ் போட்டு போனோம். எப்படி அந்த அஜிம் அவனுக்கான மாதிரி அதான் நீங்க கமருதினை தான் இது பண்ண போறீங்க எனக்கு தெரிஞ்சு. அப்படியே தான் நீ பேசி பேசி அவனை தான் இது பண்ண. அதான் சொல்றேன், இந்த எவனாச்சும் ஒருத்தன் நல்லா விளையாடுறவனோ இல்ல நல்லா பிரெயின் ஆனவனோ மூலக்காரனோ எவனாச்சும் ஒயில்ட் கார்டில் வந்து அவனுக்கு ஏதாவது இது பண்ணாதான் உண்டு. இல்லாட்டினா கமருதீனுக்கு அப்படி இப்படின்ட்டு கமருதீன்ட்டு இதாயிரும். இல்ல இல்ல இன்னொன்னு சொல்லணும். இல்ல திவாகருக்கு நான் ஒரு நிமிஷம், திவாகருக்கு கிராஃப் எடுக்கிறதுக்கான முக்கிய காரணம் எல்லாரும் வினோத்து ஒரு காரணம் தான். ஏன்னா வினோத்து ட்ரோல் பண்றது தான் கிராஃபி ஏத்திக்கிறாப்ல, கூட சேர்ந்து வாட்டர்மெலன் கிராஃபி ஏத்திக்கிறாப்ல. எனக்கு அதுதான் மேட்ரே. அங்க மத்தவனாச்சு இப்ப அடங்கிட்டான். சொல்லி முடிச்சதேன். ஃபர்ஸ்ட் வாரம் வந்து எஃப்ஜேவும் கமருதீனும் பண்ண வேலை தான் ஓட் பேங்க் ஏத்திச்சு அவருக்கு. அதை தாண்டி இங்க மலையில பண்ண விளையாட்டு இதெல்லாம் பண்ணா எடுத்துக்கிட்டு ஒரு கிளவுனா மாத்திட்டாங்க. அப்புறமா வீக் போக போக விஜய் வினோத் வந்து கண்டென்ட் கரெக்டா புடிச்சிட்டாப்ல. ஃபர்ஸ்ட் வாரம் கைத்தட்டு வருதா, ஓகே அடுத்த வாரம் ஃபுல்லா கண்டவர் வச்சு பயங்கரமா நம்ம கண்டென்ட் தேத்துவோம் ஸ்மால் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கண்டென்ட் தேத்தினாப்ல. அது இல்ல மதனே, அது அவங்க மட்டும் இல்ல, ரம்யா ஜோவும் சரி, அவங்க பேர்னா கெமியும் சரி, இன்னும் 2 பேரும் சரி, லேடிஸும் சரி, அந்த அவனை இது பண்ணி தான், அவனை வஞ்சு தான் எல்லா பேருமே வஞ்சு தான் ஃபர்ஸ்ட் கிராப் ஏத்திட்டாங்க.